ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபால்ட் ஒரு சீலிங் ஃபேனில் ஃபஸ்ட்டு ஃபால்ட் என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபால்ட்டு பார்த்திங்கன்னா லைன் ஃபால்ட்டு. லைனில் ஃபேஸு நியூட்ரல், அதாவது பார்த்திங்கன்னா ஃபேஸு நியூட்ரல். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேனில் 2 லைன் கொடுப்போம், ஃபேஸ் நியூட்ரல். சரிங்களா, ஃபேஸ் நியூட்ரல். இதில் ஒன்று ஃபேஸ் கட் ஆகிருக்கலாம், சரிங்களா, ஒன்று நியூட்ரல் கட் ஆகிருக்கலாம். இது 2ல் ஒரு ஃபால்ட் வரும். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபேஸ் எப்படி கட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபேஸ் கட் ஆகுது அப்படின்னா எப்பயுமே ரெகுலேட்டர்னால தான் கட் ஆகும். சரிங்களா, ரெகுலேட்டர் இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபேஸ் லைன் இன்புட்டாக கொடுத்துருவோம், நியூட்ரல் காமனாக எடுத்துருவோம். சரிங்களா, இப்போ ஃபேஸ் லைன் பார்த்திங்கன்னா உள்ள ரெகுலேட்டருக்குள்ளே போய் வெளியில் தான் வரும். சரிங்களா, ஃபேனுக்கு போகும். இந்த இடத்துல ஃபேன். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேஸ் லைன் ரெகுலேட்டருக்குள்ளே கொடுத்து இங்கே ஃபேனுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு சில டைம் ரெகுலேட்டர் ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா ஃபேஸ் லைன் இதுக்கு வராது. சரிங்களா, இது ஒரு ஃபால்ட்டு, இது ஒரு ஃபால்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃபால்ட்டு. அடுத்து நியூட்ரல் ஃபால்ட்டு ஒரு சில டைம் ஒயர் கட் ஆகிருக்கும். அப்படி ஒயர் கட் ஆச்சு அப்படின்னா ஃபேஸ் மட்டும் வரும். அந்த ஃபேஸ் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே பூந்து ஃபேனுக்குள்ளே இருக்கிற வைண்டிங்குள்ளெல்லாம் போயிட்டு அவுட்டில் வந்துடும். சரிங்களா, சர்க்கியூட் க்ளோஸ் ஆகாமல் அவுட் அந்த நியூட்ரல் லைனில் ஃபேஸ் லைன் வரும். அப்படி நீங்கள் டெஸ்டரை வச்சே பார்க்கும்போது ஃபேஸ் லைன்லேயும் நியூட்ரல்லையும் இண்டிகேட் ஆச்சு அப்படின்னா அப்போ நியூட்ரல் எங்கேயோ கட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இது நியூட்ரல் ஃபால்ட். இதை நம்ம பார்த்துட்டு டெஸ்டர் வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஃபால்ட் லைன் ஃபால்ட். அடுத்த ஃபால்ட் என்னன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.